अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபித்தோழர்களுடைய தியாக வரலாறு என்ற தலைப்பின் கீழே பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியிலே 4 நபித்தோழர்களுடைய முக்கியமான வரலாற்று குறிப்புகளை பார்த்தோம். இன்றைய தினம் நபித்தோழர்களோடு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி அளப்பரிய தியாகங்களை மேற்கொண்ட அதிகமான நபித்தோழியர்களும் இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு முக்கியமான நபித்தோழியருடைய வரலாற்றை இந்த இடத்திலே பதிவு செய்யலாம் என நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், அல் குர்ஆனை பொறுத்தவரையில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணியிலே ஆண்கள் எப்படி முன்புறமாக ஈடுபடுகிறார்களோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் பெண்களும் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அன்றைய காலத்திலே நபித்தோழியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய மனோநிலையில் நபித்தோழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். பெண்கள் என்று சொன்னால் பொதுவாக ஆண்களுடைய எடிப்புடி வேலைகளுக்கும் ஆண்களுக்காக வேண்டியே வாழ வேண்டிய ஒரு விதமான அடிமை போங்கில் இருப்பவர்கள் என்ற மாதிரி ஒரு மனோநிலை முஸ்லிம் பெண்களிடமும் இருக்கிறது. அந்த நிலைமை மாறி முஸ்லிம் பெண்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான நிலையில் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில நபித்தோழியர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற நேரத்திலே நமக்கு மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமான வரலாற்று குறிப்புகளோடு சேர்ந்து படிப்பினை கிடைக்கிறது. அதில் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபித்தோழியர் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார் என்று சொன்னால், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மஹாத்துல் மூமினீன் என்று நாங்கள் அழைக்கக்கூடிய நபிகளாருடைய மனைவிமார்களில் ஒருவராக இருந்தார். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்பதாகவும் திருமணம் செய்த பிறகும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக பிரத்யேகமான சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இயற்பெயர் ஹிந்த் பின்த் உமையா பின் முகீரா என்று அழைக்கப்படுகிறது. எங்களுக்கு உம்மு சலமா அபூ சலமா என்று 2 பேரை தெரியும், கணவன் மனைவி. உம்மு சலமாண்டா சலமா என்பவருடைய தாய், அபூ சலமாண்டா சலமா என்பவருடைய தந்தை. அது புண்ணியத்தாக பயன்படுத்துவார்கள், சிறப்பு பெயராக பயன்படுத்துவார்கள். பொதுவாக ஒருவருக்கு ஆம்பளை பிள்ளை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லது மூத்த பிள்ளை யாரோ, பெண் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை, மூத்த பிள்ளை யாரோ அந்த பிள்ளையுடைய பெயரை வச்சு அபு என்ற வார்த்தையை வச்சு அல்லது உம்மு என்ற வார்த்தையை வச்சு சிறப்பு பெயர்களை அந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இவங்களுக்கு உம்மு சலமா என்று பெயர் வந்ததே தவிர அவர்களுடைய அசலான பெயர் என்னவென்று சொன்னால் ஹிந்த் பின் உமையா பின் முகீரா என்று சொல்லக்கூடிய பெயர் தான். அப்ப அவருடைய தந்தை யாரு? உமையா பின் முகீரா என்று சொல்லப்படுபவர். இவர் யார் என்று சொன்னால், ஜாஹிலியா காலத்திலேயே குறைஷிகள் மத்தியிலே மிக பிரபல்யமான பெயர் கொண்ட ஒருவர். இவர் மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய, ஒத்தாசை வழங்கக்கூடிய ஒருவராக இருந்தார். யாராவது பயணிகள் வந்தா மக்காவுக்கு அந்த பயணிகளுக்கு உதவி ஒத்தாசை வழங்குவார். அவரா வாலண்டியரா முன் வந்து ஒரு காபிராக இருந்தாலும் மனித நேயத்தோடு நடந்து கொண்ட ஒருவர். அவருடைய மகளாக பிறந்த
உம்மு சலமா அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? தந்தையுடைய அப்படியே குணங்களை கொண்டவராக. அந்த தந்தை பிறருக்கு உதவி செய்வார் என்றால் தானாக முன் வந்து உதவி செய்வார் என்றால் சமூகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை வச்சிருந்தாரு. அதே நேரத்தில் தைரியசாலியாக வேற இருந்தார். மக்காவில் பிரமுகர்களில் ஒருவர் தைரியசாலியாக வேற இருந்தார். அப்ப அந்த இயல்பான குணங்களை கொண்டவர்களாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கிற இடத்துல உங்களுக்கு விளங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூட தைரியமாக ஒண்ணுக்கு ஒன்று நின்று பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கூட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பின்வாங்குவாங்க. அவரோடு முன்னாடி இருந்து பேசுறதுக்கே தயங்குவாங்க வரலாற்றுல. ஆனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாத திறமைக்கு முன்னாடி மௌனித்தார்கள். அவங்களோட இதுக்கு மேல பேச முடியாது என்று சொல்லி என்னை ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க என்று விலகி செல்கிறார்கள். அந்த அளவுக்கு நாவாண்மை, தைரியம், துணிச்சல் எல்லாமே இருக்குது. அப்ப இப்படி இருந்து இஸ்லாத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா சும்மா இருப்பாங்களா? இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டார்கள். மக்கத்து காபிர்கள், குறைஷிகள், இஸ்லாத்தை தழுவியவர்கள் எல்லாருக்கும் எப்படியெல்லாம் துன்புறுத்தல் செய்தார்களோ அதே போல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் துன்புறுத்தலை மேற்கொண்டார்கள். ரெண்டு பேரும் ஜாடிக்கேத்த மூடி என்றுவாங்களே, நல்ல விஷயத்துல ஜாடிக்கேத்த முடியா இருந்தா பரவாயில்ல, கெட்ட விஷயத்துல ஜாடிக்கேத்த முடியா இருக்கக்கூடாது. கணவன் மனைவி ஜாடிக்கேத்த முடியா தான் இருக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசா என்ன படம் எல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அதை போயிட்டு தியேட்டர்ல பாக்குறது, இப்படி ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க சில பேர். என்ன படம் புதுசா ரிலீஸ் ஆகுதோ கணவன் மனைவி ரெண்டு பேரும் போயிட்டு தியேட்டர்ல பாக்குறது மட்டும் இல்லாமல் அதை முகநூல்ல இன்ஸ்டால ஒரு செல்ஃபியாவும் போடணும் என்பது அவர்களுடைய தார்மீக கொள்கை. இப்படிப்பட்ட கேடுகெட்ட கொள்கைகளை கொண்ட யுவதிகள், இளைஞர்கள், தம்பதிகள் இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். இந்த கணவன் மனைவி எப்படிப்பட்டவங்க? இந்த மார்க்கத்துக்காக வேண்டி முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்தார்கள், தியாகம் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். அதனுடைய விளைவு இவர்கள் ஆரம்ப கால முஸ்லிம்களாக இருந்ததனால் மக்காவிலே இவர்களுக்கு நிம்மதியாக நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. முதலாவது ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு, அபசாவுக்கு பலரும் சென்றார்கள். அதுல இந்த ஜோடும் என்ன செய்து, இந்த கணவன் மனைவி இருவரும் அபசாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மக்கால வாழ்றதுக்குரிய ஒரு சூழல் இல்லை, நாங்க குடும்பமா வாழ்ந்தாலும் எங்களுக்கு வாழ்றதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை என்று சொல்லி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஆரம்ப கால நபி தோழர்கள்ல இவங்களும் இருக்கிறாங்க. அந்த குடும்பமே இருக்குது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து மார்க்கத்துக்காக சொந்த ஊரை விட்டு போறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு குடும்பமா இருந்திருப்பாங்க. நம்ம ஆக்கள் எடுத்துக்கொண்டா கணவன் கொள்கையில இருந்தா மனைவி கிட்ட கொள்கை உறுதி இருக்காது, மனைவி கொள்கையில இருந்தா கணவன் கிட்ட கொள்கை உறுதி இருக்காது. ரெண்டு பேரும் கொள்கையில இருந்தா குடும்பம் இருக்க கூடாது. ஏதாவது ஒரு ஃபித்னாவை கிளப்பி ஏகத்துவத்திலிருந்து தடப்புரள செய்வதற்காகவே ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்வார்கள். ஆனா இந்த ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? ஊர் உலகத்தில் உள்ளவன் என்ன பேசினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, இவங்க தைரியசாலி வேற. ஒரு கட்டத்தில் இவங்க இரண்டாவதாக ஹிஜ்ரத் செல்வதற்கு ஒரு தேவை ஏற்படுது. மதீனாக்கு எல்லாரும் ஹிஜ்ரத்துக்கு போறாங்களே, அந்த நேரத்தில் அபூ சலமா அவர்கள் தனிமையில் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். இப்போ உம்மு சலமா அவர்களுக்கு கணவனை விட்டு பிரிஞ்சு தனியாக அவங்களும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வருது. உம்மு சலமா இரண்டாவதாகவும் அபூ சலமா முதலாவதாகவும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைமை. என்ன சொல்லுவாங்க மனைவி? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தியாகம் பண்றோம், என்ன மட்டும் தனியா விட்டுட்டு நீங்க போலாமா? எது வந்தாலும் ரெண்டு பேருக்கும் வரட்டுமே என்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? பரவாயில்லை, உங்களோடு வர முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குமே, ஆனால் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா போயிருங்க, நான் பின்னாடி வர்றேன். பொண்டாட்டிய முன்னாடி அனுப்பி கணவன் தான் பின்னாடி வருவான், நான் பிறகு பார்த்துக்கொள்ள, நீங்க முதலாவது போங்க. மாறி நடக்குதுன்னா இவங்க தைரியசாலி, நீங்க போங்க, நான் பின்னாடி வர்றேன். கணவன் மீது கடுமையான நம்பிக்கை வேற, இவங்களுக்கு கணவன் மீது நம்பிக்கை வேற. எனவே பெண்கள் தரப்பிலிருந்து முதலாவதாக மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த பயணத்திலே தன்னை அர்ப்பணித்தவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முதலாவது ஹிஜ்ரத் செஞ்ச பெண்மணியாக திகழ்ந்தவர்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தும் போறாங்க. பிறகு கணவன் அந்த ஹிஜ்ரத்துல தனிமையில போக வேண்டி வருது. கிட்டத்தட்ட மக்கால இருந்து மதீனாவுக்கு
500 கிலோமீட்டர் தூரம் தொலைவு ஒட்டகத்தில் பிரயாணம் செய்வதாக இருந்தால் 15 நாட்களுக்கு மேல தேவைப்படும். சொகுசான வாகனங்கள் உள்ள இந்த நவீன காலத்துல ஹைவேல பிரயாணம் செய்யறதா இருந்தாலும் மக்கா டு மதீனா பயணத்துக்கு 5 அல்லது 6 மணித்தியாலங்கள் தேவை. உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஹைவேல சொகுசான பஸ்ல போறதா இருந்தாலும் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு தனிமை, குழந்தையை சுமந்து கொண்டு ஒரு பயணம் போறாங்கன்னா இந்த மார்க்கம் அப்படி குடிக்கொள்ளுது. நல்லா விளங்கிக்கோங்க, மார்க்கம் நம்முடைய நாவில் குடிக்கொள்ளக்கூடாது, நம்முடைய உள்ளத்திலே குடிக்கொள்ள வேண்டும். உள்ளத்திலே மார்க்கம் குடிக்கொண்டால் அந்த மார்க்கத்துக்காக வேண்டி எத்தகைய தியாகம் செய்வதற்கும் நாங்கள் தயாராகுவோம். கணவனை குறை சொன்னாங்களா, குடும்பத்தை குறை சொன்னாங்களா, குழந்தை இருக்குது நான் எப்படி வரணும் என்று நினைச்சாங்களா? இல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி சொந்த மண்ணை விட்டு போகணுமா, நான் அதற்கு தயார் என்று இவர்கள் சென்றார்கள். இவங்க 2 பேருக்கும், அபூ சலமாவுக்கும் உம்மு சலமாவுக்கும் ஜைனப் என்றும் சலமா என்றும் உமர் என்றும் துர்ரா என்றும் 4 குழந்தைகள் இருந்ததாக வரலாற்று நூல்களில் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக அபூ சலமா அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை 11ஆவதாக ஏற்றுக்கொண்ட ஒருவராக வரலாற்று குறிப்புகள் கிடைக்கிறது. ஆரம்ப கால முஸ்லிம்கள் இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. 11ஆவது நிலையிலிருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா எப்படி தியாகம் செஞ்சிருப்பாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட நிலையில இவங்க பிறகு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். ஹிஜ்ரத் சென்ற பிறகு பத்ர் போரில் அபூ சலமா அவர்கள் பங்கு பெறுகிறார். பத்ர் போர்லையும் கலந்து கொள்றாரு. உஹது போர்ல கடுமையான காயம் அவருக்கு ஏற்படுகிறது. பிறகு அந்த காயத்துல அவர் என்ன செய்கிறார், மதீனாவை நோக்கி திரும்ப வருகிறார். மதீனாவுக்கு வந்து மதீனாவிலே பல நாட்கள் அவர் அந்த காயத்துடன் இருக்கிறார். இன்னொரு போர் ஏற்படுகிறது. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டுல ஒரு போர் செய்கிறார். அபூ சலமா அவர்கள் வஃபாத் ஆகுகிறார்கள், ஷஹீதாகுகிறார்கள். ஷஹீதாகுவதற்கு முன்பதாக உம்மு சலமா காயத்தோடு இருந்துதான் அவர் மௌத்தா போறாரு. உம்மு சலமாவிடம் சொல்கிறார்கள், நான் மரணித்து விட்டால் நீங்கள் மறுமணம் செய்வீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன யோசிக்கிறாரு, தன் மனைவி மீது கடுமையான பாசம் வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். என்றாலும் அந்த அன்பை எப்படி அவர் பிரதிபலிக்கிறார் என்றால், நான் இல்லாத நேரத்தில் எனக்காகவே இவர் தொடர்ச்சியாக யாரையும் திருமணம் செய்யாமல் இந்த உலக வாழ்க்கையை கழித்து கொண்டு சிரமப்பட்டு விடக்கூடாது, மறுமணத்துக்கு அவர் செல்ல வேண்டும் என்பதை நினைத்து, நான் மரணித்து விட்டால் நீங்கள் மறுமணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்கிறாங்க. அப்ப உம்மு சலமா அவர்கள் சொல்கிறார்கள், அபூ சலமா அவர்களே, உங்களை தவிர சிறந்த மனிதர் யார் எனக்கு கணவராக வர முடியும்? நான் எதுக்கு மறுமணம் செய்ய வேண்டும்? நீங்க தானே சிறந்த கணவராக இருக்கிறீங்க. அப்ப அவர் சொல்கிறார், என்னுடைய சொல்ல நீங்க எப்போதும் கேட்கக்கூடியவர்களாகத்தானே இருப்பீர்கள், எனக்கு கட்டுப்பட்டவராகத்தானே இருப்பீர்கள், இந்த விஷயத்திலும் எனக்கு கட்டுப்படுங்க என்று சொன்னோடனே, உங்களுடைய சொல்லுக்காக வேண்டுமானால் நான் கட்டுப்படுகிறேன். கணவன் மனைவி நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க என்று விளங்குது. மனைவி கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க, கணவனுடைய அந்த நோக்கங்களை சரியா புரிஞ்சு நடந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு அன்பு மனைவியா, பாசம் மிகுந்த ஒரு மனைவியாக அவர் இருந்திருக்கிறார் என்றது விளங்குது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா அவர்களுடைய மரண செய்தி கிட்டியவுடன் ரசூலா போறாங்க. அபூ சலமா அவர்களுடைய ஜனாசாவை பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் கண்களை கசக்கி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூடி விடுறாங்க. அபூ சலமா அவருடைய பார்வை நிலை குத்தி இருக்கும், பார்வை வந்து வானத்தை நோக்கி மேலோங்கி இருக்கும். ரசூல்லா அவருடைய கண்ணை கசக்கி விட்டு கண்களை மூடுகிறார்கள். உயிர் பிரிக்கப்படுகின்ற நேரத்தில் பார்வை என்ன செய்கிறது, அந்த உயிரோடு பின்னாடி செல்கிறது என்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு துஆவை வேற ரசூலா கற்றுத்தர்றாங்க. நீங்கள் ஒரு ஜனாசாவை சந்திப்பதற்கு, ஜனாசாவை பார்க்கும் பொழுது என்ன ஓத வேண்டும்? அல்லாஹும்ம ஃபிர் லி ஃபுலான். இந்த லி ஃபுலான் என்று வரக்கூடிய, ஃபுலான் என்று வரக்கூடிய இடத்துல ஜனாசாட பேரை சொல்லணும். ஜனாசாட பேர் முஹம்மது என்று சொன்னால் அல்லாஹும்ம ஃபிர் லி முஹம்மதின் வரஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியின் என்ற ஒரு துஆ வருகிறது. இந்த துஆவை அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவின் போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. இதை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிப்பு செய்கிறார்கள். இப்படி நடக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மாமின் அப்தின் துஸீபுஹு முஸீபத்துன், எந்த ஒரு அடியாருக்கு ஒரு முசீபத் நிகழ்ந்தாலும் ஃபயகூலு, அவர் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா?
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். இன்னா லில்லாஹ்னா நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், லில்லாஹி இன்னா நாங்கள், லில்லாஹி அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா மீண்டும் நாங்கள், இலைஹி அவனை நோக்கி செல்லக்கூடிய, ராஜிஊன் மீண்டும் செல்லக்கூடியவர்கள் என்ற துஆவை சொல்லணும். இதோட சேர்த்து இது குர்ஆன்ல வர்ற துஆ வசனம். அல்லாஹ் தஆலா சொன்னான், இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரண்டாவது அத்தியாயத்தில் 186வது வசனம். அதை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்காக வேண்டி நீ எனக்கு கிருபை செய்வாயாக, பிரதிபலனை தருவாயாக. வ அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா, இந்த துன்பத்தை விட சிறந்ததொன்றை எனக்கு பகரமாக தந்துவிடு. இந்த துன்பத்துக்கு பகரமாக இதை நீக்கிட்டு வேற நல்லதொன்றை தந்துரு என்று துஆ கேட்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லி கொடுத்தோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லா அஜ்ரஹுல்லாஹு ஃபீ முஸீபத்திஹி, அப்படி யாராவது சொன்னால் அல்லாஹ் அவருடைய முசீபத்துக்காக வேண்டி கூலி வழங்குவான். வ அக்லஃப லஹு கைரன் மின்ஹா, ஏற்பட்ட இழப்பை விட சிறந்தொன்றை அதற்கு பகரமாக இறைவன் வழங்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, காலத் ஃபலம்மா துவஃபிய அபூ சலமா, அபூ சலமா அவர்கள் மரணித்த நேரத்தில், வஃபாத்தான நேரத்தில், ஃபக்குல்து நான் சொன்னேன், கமா அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எந்த துஆவை கற்றுத் தந்தார்களோ அந்த துஆவை நான் சொன்னேன். ஃபஅக்லஃபல்லாஹு லி கைரன் மின்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா அபூ சலமாவுக்கு பகரமாக அவரை விட சிறந்த ஒரு புருஷனாக எனக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கணவனாக்கி தந்தான். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை முஸ்லிம்ல 1527வது செய்தியா பார்க்கிறோம். எப்படி ஒரு இஸ்திகாமத் இருந்திருக்கும், எப்படி ஒரு கொள்கை இருந்திருக்கும். ஏன்டா அவங்க சொல்லுவாங்க பல சந்தர்ப்பங்கள்ல, இப்படி எல்லாம் நீங்க துஆ கேட்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் நான் என்னுடைய மனதிற்குள்ளே கூறிக்கொண்டேன், என்ன கூறிக்கொண்டேன், எனக்கு அபூ சலமாவை விட வேறு யாரு சிறந்தவர் இருக்க முடியும்? அவ்வளவு தங்கமான புருஷன், சொல்றதெல்லாம் செய்வாரு, பாசமா இருப்பாரு, நெருக்கமா இருப்பாரு, கோபப்பட மாட்டாரு, என்ன கவனிப்பாரு, என்ன ராணிமாய் பார்த்துக் கொள்வாரு. இந்த புருஷனை விட ஒரு சிறந்த புருஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா என்ற கேள்வி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய துஆ என்ன? அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி, எனக்கு ஏற்பட்ட முசீபத்துக்கு நீ கூலி வழங்கு. வ அக்லஃப் லீ கைரன் மின்ஹா, இதை விட சிறந்ததை இதற்கு பகரமாக தந்துவிடு என்று இஹ்லாஸா கேட்டதனால என்ற கணவன் சிறந்தவராக இருந்தாலும் அவரை விட சிறந்த அல்லாஹ்வின் தூதர் எனக்கு கணவனாக, என்னுடைய புருஷனாக அல்லாஹ் எனக்கு அமைத்து தந்தான். அப்ப அல்லாஹ் தஆலா அல்லாஹ்ட வஹீல, அல்லாஹ்ட சொல்லுல, அல்லாஹ்ட செய்தியில அல்லாஹ் உறுதியாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய வழிகாட்டினான் என்று வைங்க, அல்லாஹ்வின் தூதர் இதை வழிகாட்டுகிறார்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டினது, அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனா எப்படி அமைஞ்சாங்க என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான். இதுல சுவாரஸ்யங்களும் நிறைந்திருக்கிறது. இதை நாங்க பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? ஃபலம்மா துவஃபிய அபூ சலமா, அபூ சலமா அவர்கள் வஃபாத்தான நேரத்தில், இஸ்தர்ஜஅது, நான் என்ன செய்தேன், அவருக்காக வேண்டி ரொம்ப எதிர்பார்ப்புடன், வகுல்து அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா, நான் இந்த துஆவை ஓதினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பொண்ணு பேசுறதுக்காக ஒருவரை அனுப்புகிறார். ஃபலம்மா ஃபரக மின் மகாலத்திஹி, ரசூல்லாக்காக பொண்ணு பேசுறதுக்கு ஒருவரை உம்மு சலமாவிடம் அனுப்புறாங்க. அபூ சலமா மௌத்து, வாலண்டியராகவே ரசூலுல்லாஹ் பொண்ணு பேசுறாங்க, எனக்கு மனைவியாக உம்மு சலமா வரணும் என்று. அப்ப அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மாபி அல்லா தகூன பிக ரகபத்து ஃபிய, உங்களுக்கு நான் ஒரு பொறுப்பான ஒருத்தரா இருப்பேன் என்றது எனக்கு சுவர் இல்லை அப்படின்றா. நான் போய் கடா கூடாதானே, தைரியமா நிப்பாங்க தானே, எதெண்டாலும் ஓப்பனா பேசுறவங்க, ஓப்பன் ஸ்டைல் அவங்க பேச்செல்லாம். இது ரசூலுல்லாஹ்க்கு பொருத்தமானது அவங்க யோசிக்கல. வலாக்கின்னி இம்ராத்துன் ஃபீ கைரத்துன் ஷதீதத்துன்,
நான் கொஞ்சம் ரோசம் கூட உள்ள ஒரு பொம்பளை, எனக்கு கோபம் கொஞ்சம் கூடையா வரும் அப்படின்றாங்க. சில பொம்பளைகள் இருக்கிறாங்க, பொண்டாட்டி தப்பு செஞ்சா பொண்டாட்டிக்கு கையை தூக்கினா பொண்டாட்டி என்ன செய்வா, மாப்பிள்ளைய தப்பு தப்புன்னு தப்புறது. தப்புவாள்களா இல்லையா? இப்படி தப்புற பொஞ்சாதிகளும் இருக்கிறார்கள். துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிறது, தப்புறது தெரியுதானே, துவைக்கிறது. இந்த மாதிரி சில லேடி கேரக்டர் இருக்கும், கேட்டால் லேடி சூப்பர் ஸ்டார் எடுவாங்க அவங்களை. இவங்க என்ன சொல்றாங்க, முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு கோபம் வேற கூடியா வந்துடும், நீங்க நினைக்கிற கேட்டகரில நான் இல்லை, அதனால என்ன விட்டுருங்க. ஏன் தெரியுமா, உங்களோட குடும்பம் நடத்துற நேரத்தில் எனக்கு ஏதாவது முன்ன பின்ன கோபம் நான் எதையாவது சொல்லி போட்டேன்னு வைங்க, உங்களுக்கு எதிராக நான் நடப்பதனால், உங்களுக்கு மாறு செய்வதனால் அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு வந்துடக்கூடாது. எப்படி ஈமான், அவனுடைய இயல்பையும் சொல்றாங்க, அதே நேரத்தில் ஈமானையும் சொல்றாங்க. ரசூலா புருஷனா வாரது எந்த பொம்பளை விரும்ப மாட்டாங்க. இந்த காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன யாரு கணவனாக்கி கொள்ள விரும்புறீங்கன்னு எங்கட பெண்கள் கிட்ட கேட்டா எல்லா எங்களை டிவோர்ஸ் பண்ணி ரசூலா கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையா? அல்லாஹ்வின் தூதரை விட சிறந்த உத்தம புருஷன் இந்த சமூகத்தில் யாரு? நாங்க எல்லாம் கால் தூசுக்காவது நிற்போமா? நிற்க மாட்டோம். அப்ப இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பொண்ணு பேசி அவங்களே பேசி வந்தா இவங்க ஃபேக்டா சொல்றாங்க. கல்யாணம் முடிக்க போற நேரத்தில் எல்லா பெண்களும் இந்த நிலைமையை கடைபிடிங்க. ஒருத்தன் வருவான், பொண்ணு பேசி வருவான், இவளை உடுப்பாட்டி வைப்பாங்க ரூம்ல, கொஞ்சம் 5 நிமிஷம் பேசி வாங்கினோட அது நிற்கும் பாருங்க ஒரு நில்லுவ. அதுவரை காட்டிலும் இந்த உலகத்துல வானத்தை தலை உயர்த்தியே பார்க்காத மாதிரி நிற்கும், மூஞ்சி இப்படியே இருக்கும். அவர் பேசுவார், உங்களோட பேர் என்ன? இந்த பேர் இந்த பேர், இந்த பேரக்காவை கேட்கறதுக்கு அவனுக்கு அரை மணி தியாலம் போகும். அவனுக்கு அவ்வளவு பணிவு, அடக்கம், ஒடுக்கம் அப்படி வெளிப்படும். கல்யாணம் முடிச்ச ஒரு மாசம் தான் அதை மெயின்டைன் பண்ணல, நடிப்பு தானே. ஒரு மாசம் சரி கூடினா ஆசை 30 நாள், மோகம் 60 நாள், மொத்தம் 90 நாள், 91வது நாள் இஸ்டார்ட் ஆக்குவால் பாருங்க. அவட மவுத்தோகட இஸ்டார்ட் ஆவினா இவன் அல்லாஹ் என்ற உம்மண்டே நான் போறேன் என்று ஓடுவான். அப்படி வாய். இந்த ஸ்பீக்கர் எல்லாம் வைக்க தேவையில்ல, சிலதுகள் கத்துகள். இந்த மாளிகாத்த கொழும்பு பகுதியில் ஒரு நாளைக்கு வேணுமெண்டா விசிட் கொண்டு போங்க, தோட்டம் வலிக்கலாம். சிலதுகள் கத்துற கத்துக்கு உண்மையிலே என்ன சத்தம் தெரியுமா? நான் ஒரு முறை இந்த பெருநாள் திடல் தொழுக முடிஞ்சு போலீஸ்ல ஸ்பீக்கர் பெர்மிட் எடுத்தீங்களா இல்லையான்றது ஒரு வாக்குமூலம் கொடுத்துவாங்கன்னு பெருநாள் நாளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்தாங்க. அங்க போயிட்டு நின்றா நம்ம மாளிகாவத்து தாத்தாமார்கள் இருக்கிறாங்க. அடே அவனை கூப்பிட்டா, இவனை கூட லோயரை கூட்டிட்டா, என்னடா பண்றீங்க சத்தம். நான் யோசிச்சேன், என்ன மாதிரி குடும்பம் நடத்துறாங்களா இருக்கும். லோயர் தம்பிக்காரனுக்கு, நானாக்காரனுக்கு, புருஷனுக்கு ஏச்சு லோயரை பிடிதா, என்னடா பண்றாய்? இந்த போதை பொருட்களோட உள்ள இப்படிப்பட்ட அவல நிலைகளை பார்க்கிறோம். வாயை அடக்கி தான் வாசிக்கணும் பொம்பளை. இவங்க என்ன சொல்லுங்க, இப்படித்தான் என் அன்பு புருஷனாக வர இருப்பவர்களே, அன்பு புருஷா, எதிர்கால ஃபியூச்சர் புருஷா, ஏண்ட மௌத்தோகன் கொஞ்சம் அதிகமாகத்தான் வேலை செய்யுமான மனசு நல்ல, துரோகம் செய்ய மாட்டேன், உனக்கு எதிராக நிற்க மாட்டேன், கொஞ்சம் வாய் அப்பப்ப என்ன செய்யும் நீளும், எடக்கெட கையும் நீளும், பொறுத்து கொள்வியா? அவன் பொறுக்கிறதா இருந்தா கல்யாணம் முடிய, இல்லையா உண்மையை ஃபேக்டா சொல்லுங்க. இல்ல திடீர்னு அவனுக்கு ஒரு அடி கொடுப்பீங்க, அவன் ஏண்டி அடிக்கிறாய். சில பஞ்சாயத்து வரும் நம்ம ஜமாத்துக்கு. நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லலை, நான் சொல்ற எதையுமே மிகைப்படுத்தி சொல்லலை. ஜமாத்துல பஞ்சாயத்து வரும், ஒரு பஞ்சாயத்தை விசாரிக்கிறேன், என்ன பிரச்சனை? இல்ல நீ சொல்லு, அவன் நீ சொல்லு, ரெண்டும் நீ என்றது அடக்கு ஒடுக்க அப்பவே விளங்கிருச்சு. சரி நீங்களே சொல்லுங்களேன், ஆம்பளை சொல்லுங்க, பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அவனுக்கு பயம் கம்ப்ளைண்ட் வைக்க, இவட முன்னாடி கம்ப்ளைண்ட் வைக்கவே பயம். இல்ல அது என்னண்டா இவன் அடிக்கிறா, எனக்கு என்ன என்ன சொல்றீங்க, அடிக்கிறாளா? என்னம்மா நீங்க அடிப்பீங்களா? ரெண்டும் தௌஹீதா? நான் இது தப்லீக் சகோதரர்களை பத்தி பேசல, ரெண்டும் தௌஹீது. அடிக்கிறீங்களா? புருஷனுக்கு அடிப்பீங்களா? அவர் அடிச்சா நான் அடிப்பேன், அவருக்கு கை தூக்க வானம் வேண்டுங்க. என்கிட்ட உண்மை வாப்பா அவருக்கு அடிக்கிறதுக்காக என்னை பெத்து கொடுத்து அவர்கிட்ட கையில கொடுக்கல,
கேள்வி நியாயம்தாம்மா, ஆனா இப்படி அடிக்கிறதா பாவமே. அந்த அப்புறாணி அவெல்லாம் அடிக்கிற வாக்குல மூஞ்சில சாயலே இல்லை, கையை தூக்கி அடிக்கிற வாக்கா இருக்குது, எதுவுமே இல்லை. ஏம்மா இந்த அளவுக்கு இருக்கிறீங்க என்று கேட்கிற அளவுக்கு இருக்குது. பஞ்சாயத்து இப்ப நல்லா சந்தோஷமா வாழ்றாங்க வைங்களே. இப்படியெல்லாம் பஞ்சாயத்து இவங்க சொல்றாங்க, என் நிலைமை என்ன சொல்றாங்க, அல்லாவிடம் இருந்து எனக்கு தண்டனை வந்துடக்கூடாது, ஏதாவது குண்டக்க மண்டக்க நான் பேசுறேன், அல்லாஹ் கிட்ட இருந்து தண்டனை வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் சொல்றாங்க தஹல் து ஃபி சின்னி, நான் வயசாலியா வேற இருக்கிறேன், வான தாத்து ஐயாலின், எனக்கு குழந்தைகள் வேற இருக்கிறாங்க, எந்த நிலையில நான் திருமணம் முடிக்கலாமா என்று கேட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்களுக்காக வேண்டி ஒரு துஆ கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஃபஸௌஃப யுத்ஹிபுஹா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா மன் ஸகர்தி ஃபில் கைரதி, அவருக்கு ரோசம் இருப்பதாக அவர் கூறுகிறார், ஃபஸௌஃப யுத்ஹிபுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல மின்கி, அல்லாஹ் நாடினால் கூடிய சீக்கிரமே அந்த ரோசம் அவளிடம் இருந்து சென்று விடக்கூடும். அடுத்ததா சொல்ற அம்மா தகர்தி மின சின்னி, அவள் வயதை பற்றி என்னிடம் பேசுகிறார், ஃபக்கத் அஸாபனி மிஸ்லுல்லதி அஸாபகி, எனக்கு அதான் நிலைமை, அவருக்கு அதான் நிலைமை, நான் யங்படியனா, நான் ரொம்ப இளமையான ஆளா, எனக்கு அதே நிலைமை தான் அப்படின்றாங்க. அதே மாதிரி அம்மா தகர்தி மினல் ஐயாலி, அவ வந்து குழந்தைகளை பராமரிக்கிறத பத்தி பேசுறாள், ஃபஇன்னமா இயாலுக்கு இயாலி, அவட குழந்தை ஏன் குழந்தை என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டும் என்றே சொல்லி தனக்கு அவங்கள மனைவியாக்கி கொள்றாங்க. இப்போ உம்மு சலமா யாரு? ரலியல்லாஹு அன்ஹா உம்மஹாத்துல் மூமினீன்களில் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 15751வது செய்தியா வருது. இப்படி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணம் நடக்குது. இவங்க ஆரம்பத்தில் தண்ட நிலைமையை சொல்றாங்க, ஆனா அல்லாஹ்வின் தூதருடன் வாழும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க, ரொம்ப அழகா வாழ்றாங்க, ரொம்ப நெருக்கமா வாழ்றாங்க. எந்த அளவுக்கு நெருக்கமா வாழ்றாங்கன்னு பாருங்க. சொல்றாங்க, ஒரு முறை நான் அல்லாஹ்வின் தூதருடன் ஒரு போர்வைக்குள்ளே படுத்துக் கொண்டிருந்தேன், ஒரு பெட்ஷீட்ல போத்தி படுக்கணும். இது ஒரு பாயிண்ட். கணவன் மனைவி ஒரே போர்வைக்குள்ள போத்தி படுக்கிறீங்களா, ரெண்டு போர்வையை யூஸ் பண்றீங்களா? இந்த வயசுலையும் அவன் சொல்றாங்க எனக்கு வயசாகிருச்சு, அந்த வயசுலையும் தனது புருஷனோட என்ன செய்யறாங்க, ஒரே போர்வையில போத்தி படுக்கிறாங்க. எங்கட கணவன் மனைவிமார்கள் ஒரு புள்ள பெத்து அந்த புள்ளைக்கு 2 வயசு 3 வயசு ஆகினா அவ்வளவுதான் கதை, அதோட செப்பரேட் ஆகுறது. என்னதான் குண்டாட்டியோட கணவன் ஒட்டி கொண்டிருக்க போனாலும் இதுவள் விடுதல் இல்லை. யாரு? புள்ள குட்டிகள் வந்து வா பா உம்மா என்று புள்ள வந்து கூர்ந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு என்று தனி அறைகளை பயன்படுத்திக் கொள்ளணும். அறைகளுக்கு போவாட்டி நல்ல ஒரு அறையை போட்டா போ வைக்கணும். இல்லையா என்ன பண்ணுங்க, தூங்க விட்டுட்டு பிறகு அவர்களுடைய இடத்தை ஒதுக்கி கணவன் மனைவி ஒரே போர்வையில படுங்க. படுக்கையிலுமா ஒரே போர்வையில, இவன் விடுற கொரட்டைக்கு போர்வை தனியா வீசிப்பட்டு அஹு உஹு உஹு என்று கொண்டு சில பேர் கொரட்டை வந்து ராகமா விடுவாங்க, அதை வச்சு ஒரு டியூனை போட்டா இளையராஜா நல்ல ஒரு பாட்டை போட்டு சம்பாதிக்கலும், அப்படி விடுவான் கொரட்டை. கொரட்டை சத்தம் கேட்க இயலாதண்டு அவள் ஒதுங்கி ஓடுறது. சரி இவர்கிட்ட தான் கொரட்டைன்னு பார்த்தா அவள் விடுவாள் பாருங்க கொரட்டு, என்று கொண்டு இவன் பாப்பா என்னடா திடீரென்று ஊ சத்தம் கேட்குது வீட்டுல பார்த்தா பக்கத்துல இருந்து பொண்டாட்டிட்ட கொரட்டை. சில பேர் கொரட்டை தொல்லை தாங்க இல்லாம டிவோர்ஸ் போட்டிக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் நிறைய வழக்குகள் இருக்குது. பொது நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல மாவட்ட நீதிமன்றங்கள்ல நிறைய வழக்குகள். எதனால்? கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த கொரட்டை பிரச்சனை. அதனால இந்த சளி பிரச்சனை எல்லாம் இல்லாம கொஞ்சம் கொரட்டை பிரச்சனை இல்லாம கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்க பாருங்க. இல்லையா? இந்த விஷயங்களுக்கு ஒரே போர்வையில நாங்க தூங்குவோம். அந்த நேரத்தில் எனக்கு எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. நான் மாதவிடாய்க்கான ஆடைகளை அணிவதற்காக வேண்டி அதுக்கு பிரத்யேகமா அவங்க வச்சிருந்திருக்கிறாங்க போல, அந்த ஆடை அணிவதற்காக நான் சென்றேன். அப்புறம் ரசூலா பாக்குறாங்க, ஏன் எழுப்பி போறீங்க, ஆனா பிஸ்தி உங்களுக்கு வந்து நஜீஸ் ஏற்பட்டுருச்சா, மாதவிடாய் ஏற்பட்டுருச்சா கேட்கிறாங்க. ஆமா நான் ஆமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்தஜஅது மாஹு இலல் ஹமீலதி,
பரவாயில்ல வாங்க, அந்த ஆடையை மாத்திரோடனே பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி அதே போர்வைக்குள்ளே மீண்டும் ரசூலுல்லாஹ் என்னை அழைத்து நாங்கள் 2 பேரும் ஒரே போர்வைக்குள்ளே அணைத்து கொண்டு உறங்கினோம். மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் ரொம்ப தொல்லைக்கு உட்படுத்தப்படுவாங்க. அல்லாஹ்வே சொல்லிட்டானே மாதவிடாய் ஒரு தொல்லை உண்டு. இந்த தொல்லைக்கு பெண்கள் ஆளாகுவார்கள். எரிச்சலா இருக்கும், அவங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கும், ரத்தம் ஒன்று வெளியாகுது, அசுத்தமான ரத்தம் வெளியாகுது. உங்களோட உடம்புல இருந்து ஒரே வேர்வை வெளியாகி கொண்டு இருந்துச்சுன்னு வைங்க, நாங்கள் உடனே என்ன செய்வோம், லேங்க எடுத்து தொடப்போம். வேர்வை வெளியாகி கொண்டே இருக்குது. எங்களுக்கு அது ஒரு ஜாதியா இரிட்டேட்டிங்கா இருக்கும். எங்களோட உடம்புல எங்கேயாவது ஒரு பகுதியில் ரத்தம் வெளியாகி கொண்டு இருந்துச்சுன்னு வைங்க, சில பேர் பேசுறதை கேட்டு காதுல ரத்தம் வார மாதிரி இருக்கும். அப்பவே தாங்க முடியாது, ரத்தம் வார மாதிரி இருக்கிறதே தாங்க முடியாதுண்டா உண்மையிலே ரத்தம் கலாவுது. அது அவங்களுக்கு ஃபீலிங் ஆகும், அந்த ரத்தம் வெளியாகிறது. இதெல்லாம் நான் பகிரங்கமா ஏன் பேசுறேன்டா, இதை புரிஞ்சு கொள்ளணும், ஆண்கள் புரிஞ்சு கொள்ளணும். ரசூல் அதனால தானே இது வழிகாட்டுறாங்க. இந்த நேரத்தில் அவங்க இரிட்டேட்ல இருப்பாங்க, மனசுக்கு ஒரே ஒரு விதமான விரக்தி, ஒரு கோபம், அவங்கள அறியாம முகத்துல பாஞ்சு விழுவாங்க. அந்த நேரம் நாங்கள் சபூர் பண்ணி அவங்கள அரவணைச்சு அவங்களோட நெருக்கமா இருக்கணும். அசுத்தம் என்று அவங்களை ஒதுக்க கூடாது. ஜாஹிலியா மக்கள் ஒதுக்கினாங்க, இதை ரசூலுல்லாஹ் முறியடிக்கிறாங்க. உம்மு சலமா அவர்கள் சொல்கிறார்கள், வகானத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தஸிலானி ஃபில் இனாஇல் வாஹிதி மினல் ஜனாபதி. நானும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் ஜனாபத் ஏற்பட்டால், குளிப்பு கடமையானால் ஒரே பாத்திரத்திலே நாங்கள் ஒன்றாக குளிப்போம் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் ஜைனப் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி உம்மு சலமா என்னுடைய தாயார் சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 496வது செய்தி. ஒரே பாத்திரத்தில் குளிப்பு கடமையானால் குளிப்போம். மாப்பிள்ளோட வேலை என்ன, மனைவியை இல்லறத்துல பயன்படுத்தி கொண்டு படடி பேசாம அவ கொஞ்சம் அன்பு எதிர்பார்ப்பா. இல்லறத்துல ஈடுபட்ட பிறகு என்ன செய்தி, எப்படி இருக்கிறீங்க, எப்படி பேசுவாங்க. இவன் காரியத்தை முடிச்சுட்டானா இவனுக்கு வெறுப்பு. இவன் அவன் விஷயத்தை சாதிச்சோடனே அது கூட கணக்கு அப்பதான் படுடி நோய் என்று கொண்டு இருக்காம அப்பதான் படுத்து எழுந்திருப்பான். மீண்டும் என்ன செய்வான், நோய் ஏண்டுவான். மனசாட்சி இல்லாத மிருகங்கள் தான் இவங்கெல்லாம். ஆம்பளை என்ற பேர்ல சில மிருகங்கள் வாழுகிறார்கள். அந்த மிருகங்களுக்கு தான் இதை சொல்றேன். நான் ஒழுங்கா வாழ பழகிக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமையானே மனைவியை அழைத்துக் கொண்டு ஒன்றாக குளிப்பார்கள். ஒன்றாக குளிச்சிருக்கிறாங்கன்னா அதுல ஒரு பாசத்தை, அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்படி இருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஹுதைபியா உடன்படிக்கைன்னு நடக்குது. ரசூலுல்லாஹ் உம்ராக்காக வேண்டி போறாங்க. அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். தடுக்கப்பட்ட உடனே குறைசி காஃபிர்கள் சில நிபந்தனைகளை போடுறாங்க. அந்த நிபந்தனைகள் முஸ்லிம் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நேரத்தில் கடுப்பாகி கேட்பாங்க, நீங்க அல்லாஹ்வின் தூதரா? ரசூலுல்லாஹ் ஒப்புக்கொண்ட விதிகளுக்கு மார்க்கம் என்று வரும் பொழுது உறுதியாக நிற்க வேண்டும். உலக காரியம் என்று வரும் பொழுது விட்டு கொடுத்து வாழணும். இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வாக விஷயங்களில் ஒப்பந்தம் செய்கிறார்கள். அவர்களுக்கு சாதகமாகவும் முஸ்லிம் தரப்புக்கு பாதகமாகவும் பரவாயில்லை. இதனால் கொள்கையில எதுவும் அடகு வைக்கப்படவில்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று ஒப்புக்கொள்ள சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் போகுது. ரசூலுல்லாஹ்வோட கோபப்படுறாங்க சஹாபாக்கள் எல்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உண்மையாக அல்லாஹ் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வின் தூதர் என்கிறாங்க. எவ்வளவு வெற்றிகளை கண்ட பிறகு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்க கூடாது. ஆனா கேட்டாங்க அல்லாஹ்வின் தூதரை பார்த்து. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே நீங்க இப்ப உங்களோட பலி பிராணிய பலி கொடுக்கணும், நீங்க உங்களோட தலையில முடிகளை அகற்ற வேண்டும் என்று சொல்றாங்க. 3 தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்பான கொடுங்க, தலையில முடிய தஹ்லீக் பண்ணுங்க. ஒருத்தரும் ரியாக்ஷன் காட்டுறாங்க இல்ல, கோபத்தை வெளிப்படுத்துறாங்க, பேசாம இருக்கிறாங்க, பதில் சொல்றாங்க இல்ல. அல்லாஹ்வின் தூதர் சொல்ல சொன்னா எல்லாரும் கட்டுப்பட்ட சஹாபாக்கள் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில ரொம்ப வெறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பேசுறதுக்கு கூட ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா லப்பைக யா ரசூலல்லாஹ்டுவாங்க, வஸஅதைக்கண்டுவாங்க. வஸஅதையை அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், ஆஜராகி விட்டோம், சரணடைந்து விட்டோம், அல்லாஹ்வுடைய அருளுக்காக வேண்டி நாங்கள் நிற்கிறோம் என்னென்று சொல்லுங்க அப்படி கேட்பாங்க.
ஆசையா வந்து நிற்பாங்க. இந்த இடத்துல அதுக்கு மாற்றம் செய்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு மனசுக்கு ஒரு மாதிரியா கவலை ஆகுது. நம்ம வளர்த்த இந்த சமூகம் இப்படி நம்மளோட நடந்து கொள்றாங்களே, ரொம்ப மன வருத்தத்தோட நம்மளை வந்து இந்த அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு நடக்கிறாங்களே என்று சொல்லி கவலையோட போயிட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தெரிவிக்கிறார்கள். உம்மு சலமா அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுடன் அந்த நேரத்தில் இருக்கிறாங்க. தெரிவிச்சொன்னே உம்மு சலமா அவர்கள் என்ன சொல்லல, இதுக்கு தான் சொன்னேன், இவங்களோட ஒன்று சேர்ந்து எதையுமே பண்ணல, இப்படி குறை சொன்னாங்களா? உடனே ஒரு மைனஸ் ஆகிடக்கூடாது. ஒரு நண்பரோட பழகுறார் கணவன், அவன் எதையாவது ஒன்று வேட்டு வச்சிருப்பான். இவர் நண்பரை பத்தி சொல்லும் போதெல்லாம் பொண்டாட்டி சொல்லுவா, இவனை வந்து எனக்கெண்டா பிடிக்கல, நீங்க அளவோட பழகுங்க, ரொம்ப ஓவரா தான் போறீங்க அப்படின்டுவாங்க. உண்மையில அவன் ஏதாவது ஒரு வேட்டு வச்சான்னு வைங்க, அதை வந்து மனைவி கிட்ட சொல்லும் போது தமிழ் சட்டம் ரொம்ப கியூவா தான் எது, உனக்கு நான் சொன்னேனா இல்லையா, என் பேச்சு கேட்டா தானே, எதுல என் பேச்சு கேட்கறது, ஒன்றும் கேட்கறது இல்ல, எப்பயும் இஷ்டத்துல முடிவெடுக்கிறது, நான் எது சொல்றேன் அதுக்கு மாற்றமாவே நடக்கிறது, இப்படி வந்து இடி இடியா வந்து விழும். இந்த மாதிரி உம்மு சலமா அவர்கள் செய்தார்களா? இல்ல. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் ஒரு ஐடியா தாரேன், அந்தபடி செய்ய. கணவனுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. எப்படி ஆலோசனை? ஃபவல்லாஹி மா காம மின்ஹும் ரஜுலுன் ஹத்தா கால ذلك ثلاث مرات. ரசூலுல்லாஹ் போயிட்டு சொன்னாங்க, நீங்க எழும்பி குர்பான் கொடுங்க, இந்த மாதிரி தலையை மலிச்சுக்கோங்க, யாருமே அதை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மாதிரி ஐடியா ஒன்று கொடுத்தோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யா நபி அல்லாஹி அத்துஹிப்பு ذلك, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் என்றா உஹ்ருஜ் சும்ம லா துகல்லிம் அஹதன், நீங்க எழும்பி போங்க, அவங்க யாரோடையும் பேசவானாம். லா துகல்லிம் அஹதம் மின்ஹும் கலிமத்தன், ஒரு வார்த்தை கூட அவங்களோட யாரோடையும் பேசவானாம். அத்தா தன்ஹர புதுனக, உங்களுடைய பனிப்பிராணியை நீங்கள் அறுக்கும் வரைக்கும் வததுஹு ஹாலிகக ஃபயஹலிகக, பிறகு நீங்கள் தலையை மலித்துக் கொள்ளுங்கள், எல்லாம் தானா விஷயம் நடந்துடும் என்றாங்க. ரசூலா போறாங்க, யாரோடையும் பேசல, ரசூலோட பலிப்பிராணி அறுக்கிறாங்க, தலையை மலித்துக் கொள்றாங்க. இதை பார்த்தோன்னே என்னதான் ரசூலுல்லாஹ்க்கு ரோசம் காட்டினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய செயலுக்கு மாற்றம் செய்ய முடியாதென்று உத்தம நபி தோழர்கள் மனமுருகி உடனடியாக எழும்பிவிட்டு எல்லோரும் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பலிப்பிராணியை அறுத்து விடுகிறார்கள், தலையை மலித்துக் கொள்கிறார்கள். மனைவிட ஆலோசனை. இந்த செய்தி புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. புகாரில் 2732வது செய்தி. மசூரா, மனைவியிடம் மசூரா கேட்பது. கேட்குறீங்களா? உங்களோட வாழ்க்கையில சில கணவன்மார்கள் இருக்கிறார், பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். மசூரான்றதுக்கு இடமே இல்லை, எதை சொன்னாலும் கணக்கெடுக்கிறதும் இல்லை. பொம்பளைல எப்படி வைக்கிறேன்டா, மட்டம் கட்டி வைக்கிறது. உனக்கொண்டும் தெரியா, உனக்கொண்டும் தெரியா, நீ வாய முடிரி, நீ வாய முடிரி, நீ படிச்சில்ல, நீ ஓ லெவல் ஃபெயில். இவர் வந்து டிகிரி ஹோல்டர் தானே, இவர் PhD எல்லாம் முடிச்சு அடுத்த ஸ்ரீலங்கால ரிசர்ச்சை கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறார். இவர் ஒன்று கிழிச்சது இல்லை, ஆனா பொண்டாட்டிய மட்டம் தட்டுறது. நீ அடுப்பாங்கரைக்கு தான் உதவுவாய், அடுப்பாங்கரையில் இது, அடுப்பாங்கரையில் இல்லை, நீ குசினி தான் உனக்கு சரி, சமையலறை தான் உன்னுடைய வாழ்க்கை என்று போய் மட்டம் தட்டுறது. ரசூலுல்லாஹ் எப்படி வைக்கல, கண்ணியமா வச்சாங்க. அந்த கண்ணியத்தை கொடுத்தாங்க மனைவிமார்களுக்கு. இதை நாங்க பார்க்கிறோம். ஒரு முறை இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த தைரியத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா, இவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி இம்ராத்துன் அஷுத்த சஃப்ர ரஅசி, நான் ஒரு பெண், எனக்கு அதிகமான தலைமுடி இருக்கிறது. இவங்க வயசாளி என்று வேற சொல்றாங்க, ஆனா தலைமுடி என்ன செய்யுது, நீளமா இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னொரு சாபிய பெண்ணுடைய 100 வயசாக இருந்தும் தலைமுடி ரொம்ப நீளமா இருந்துச்சு. யாரு ஞாபகம் இருக்குதா? சென்ற வருடம் பயான்ல சொன்னேன், அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க வந்து வயசடைஞ்ச நேரத்தில், கண் பார்வை இல்லாத நேரத்தில் கூட அவங்களோட ஹின்சர் என்று சொல்லக்கூடிய கத்திய அவங்களோட தலைமுடிக்குள்ளதான் சொருவி கொண்டு இருப்பாங்க. வீட்டுக்கு யாராவது கள்ளம் வந்தா ஹின்சரை எடுக்கிறது, குத்தி போடுறது. தலைமுடிக்குள்ள கத்தியை ஒழிக்கிற அளவுக்கு ஹின்சர் என்ற ஒரு தேக்கத்த மாதிரி இப்படி வளைவு உள்ள ஒரு கத்தி, சீவேலும் ஒருத்தண்ட களத்தையே சீவிரலும், அந்த மாதிரி கத்திய தலைமுடிக்குள்ள வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தலைமுடி நீளமா இருந்துச்சு. உம்மு சலமா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு தலைமுடி நீளமா இருக்குது. இவர்கள் வயோதிப நிலையில் இருக்கிறார்கள், வயசடைஞ்ச நிலையில் இருக்கிறாங்க, தலைமுடி நீளமா இருக்குது. எங்கட பொம்பளைங்க தலைமுடி
35 ஸ்டார்ட் ஆகினா முடி கொட்டுறதுக்கு, ஒரு 45 மொட்டை தலை. நிறைய விட பழைய ஆக்கள் எல்லாம் என்ன செய்யறது தெரியுமா? விக்கு வச்சு கொண்டு தான் வெளியே போறது. விக்கு ரசூலா பச்சையா தடை பண்ண உண்டு. பொய்யான ஒரு முடி வைப்பாங்களே விக்கு, அந்த விக்கை வச்சு கொண்டு திரிகிறது. அப்ப என்ன செய்யணும்? பெண்கள் தனக்கேற்ற மாதிரி ஒரு அலங்காரத்தை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும், வெளியே காட்டுறதுக்கு இல்ல, தன்னுடைய புருஷனுக்காக வேண்டி. இதையும் நாங்க பார்க்கிறோம். அப்ப அவங்க கேட்கிறாங்க, எனக்கு நிறைய தலைமுடி இருக்குது, அந்த நேரத்தில் ஜனாபதி, நான் குளிப்பு கடமையான நிலையில் அந்த தலைமுடிய நான் ஒரு சடையாக பின்னி இருக்கிறேன், அதை அவிழ்க்க வேண்டுமா என்று கேட்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க, லா இன்னமா யக்ஃபீக அன் தஸி அலா ரஸிகி ஸலாஸ ஹஸயாத்தின், 3 தடவை தலையில இப்படி நீங்க தடவி கொண்டா போதும், நீங்க சடையை அவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பிறகு நீங்க குளிப்ப நீங்க நிறைவேற்றுங்க, உங்க குளிப்பு நிறைவேறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்க முஸ்லிம்ல 549வது செய்தியாக நாங்க பார்க்கிறோம். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் உம்மு சலமா அவர்கள் நேரடியாக கேள்வி கேட்டு தைரியமாக மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தியாகம் பண்றாங்க, கணவனுக்கு நெருக்கமா பாசமா வாழ்றாங்க, மார்க்கத்தை அறிவதற்கும் ஆர்வத்தில் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல 3 பெண்கள் தான் சஹாபிய பெண்கள்ல திருக்குர்ஆனை ஹிஃப்ல் செய்திருந்தார்கள், மனப்பாடம் செஞ்சிருந்தாங்க. அந்த 3 பேரும் உம்மாத்துல் மூமினீன்களில் இருப்பவர்கள். ஒன்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இரண்டாவது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், மூணாவது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். குர்ஆனை மரணம் செய்திருந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருந்திருக்குன்னு பாருங்க. எங்களோட பெண்கள்ல யாராவது கணவனுக்கு பணிவிடையும் செய்து கொண்டு, வீட்டு வேலையும் பார்த்து கொண்டு, குழந்தைகளை மார்க்க அடிப்படையில் வளர்த்து கொண்டு குர்ஆனையும் ஹிஃப்ல் செய்தவர்கள் இருக்கிறார்களா? கொஞ்சம் படிச்சாங்கன்னு வைங்களே, குர்ஆனை தொடுறதே இல்லை. அவங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ், பிஸியா காட்டுவாங்க. குர்ஆன் வசனங்கள் மனனம் இல்லை, ஹிஃப்ல் இல்லை, ஓதவே தெரியாது. குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலோட மனைவிமார்கள் 3 பேர் குர்ஆனை ஹிஃப்ல் செஞ்சு வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட ஹதீஸ்கள்ல 378 ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடம் இருந்து ஹதீஸ்களை கூட அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ஹதீஸ்களை அவங்க மரணத்துல வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். புத்தகத்துல வச்சு ரிவாயத் செஞ்சாங்க, ஹிஃப்ல்ல மரணத்துல வச்சு ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை ஆணித்தரமா வந்து கேட்பாங்க. ஒரு முறை வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மாலனா லா நுذ்கரு ஃபில் குர்ஆனி கமா யுذ்கரு ரிஜால், அது என்ன குர்ஆன்ல ஆண்கள் குறிப்பிடப்படுவதை போன்று பெண்களாகிய நாங்கள் குறிப்பிடப்படுவதில்லை ஏன் என்று கேட்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் எல்லாத்தையும் யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று தான் அல்லாஹ் பேசுவான். மூமின்களே, நம்பிக்கை கொண்ட ஆண்களே என்று அர்த்தம். நம்பிக்கை கொண்ட ஆண்களே, நம்பிக்கை கொண்ட ஆண்களே என்று அல்லாஹ் பேசுறானே, ஏன் நம்பிக்கை கொண்ட பெண்களை பத்தி அல்லாஹ் பேச மாட்டானா என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கிறார்கள். கொஞ்சம் நாட்கள் கழித்து அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். இது அஹ்மதுல 25363வது ஹதீஸாக வருகிறது. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், வல் மூமினீன வல் மூமினாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், வல் கானிதீன வல் கானிதாத், கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்கள் பெண்கள், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மை பேசும் ஆண்கள் உண்மை பேசும் பெண்கள், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையாக இருக்கும் ஆண்கள் பொறுமையாக இருக்கும் பெண்கள், வல் ஹாசிஈன வல் ஹாசிஆத், இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய ஆண்கள் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய பெண்கள், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், சதகா செய்யும் ஆண்கள் சதகா செய்யும் பெண்கள், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு பிடிக்கும் ஆண்கள் நோன்பு பிடிக்கும் பெண்கள், வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், கற்பை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளும் பெண்கள், வத்தாகிரீன அல்லாஹ் கஸீரம் வத்தாகிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் பெண்கள் என்று பல கேட்டகரிகளை சொல்லி அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, இவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான மன்னிப்பையும் பரிசையும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறார் என்று மொத்த குர்ஆனை மொத்த வரியில ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் என்று அல்லாஹ் ஆக்குறார்.
இந்த வசனம் அல்லாஹ்வின் தூதருக்கு அருளப்பட்டவுடன் நபிகள் நாயகம் அவர்கள் மிம்பரிலே ஏறி யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே மக்களே வாருங்கள் என்று இந்த வசனத்தை சொல்வதற்காக சத்தம் எழுப்பினார்கள். நான் இடையில இருந்து ஒரு ஓலையில ஒரு ஓட்டையை பிடிச்சி நபிகள் நாயகம் என்னதான் வசனத்தை சொல்கிறார்கள் என்று என்னுடைய காதை வைத்து செவிமடுத்தேன். நபிகள் நாயகம் இந்த வசனத்தை ஓதி காட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க கேட்ட கேள்விக்கு யார் விடையளிக்கிறா? அல்லாஹ்வே விடையளிக்கிறான். இப்படி உச்சம். ஒரு பெண்ணுடைய கோரிக்கைய கேள்விக்கு பதில் வல்ல ரஹ்மான் திருக்குர்ஆன் வசனம் ஒன்றிலே இறக்கி அருளுகிறான். 33வது அத்தியாயத்தில் 35வது வசனம். இது ஒரு அற்புதமான நிகழ்வு இல்லையா? இந்த நிகழ்வு நடக்குது. இப்படி நடக்குது. அதே போன்று உம்மு சலமா அவர்கள் குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் ரசூலுல்லாஹ்வுடைய கிராத் சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கிராத் எப்படி இருக்கும், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க என்று கேட்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க கிராஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் எப்படி கிராத் ஓதுவாங்க தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். ஒவ்வொரு வசனமா நிறுத்தி நிறுத்தி சொல்றாங்க. யுகத்திஉ கிராஅத்தஹு ஆயத்தன் ஆயத்தன். நபிகள் நாயகம் தன்னுடைய கிராத்தை ஒவ்வொரு ஆயத்தாக என்ன செய்வாங்க? பிரித்து பிரித்து ஓதுவார்கள். எங்கடாக்கள் எப்படி ஓதுவான்? ரமலான்ல தராவில கியாமுல் லைல ஓதுறத லவுட் ஸ்பீக்கர்லயும் போடுவான். கொஞ்சம் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாலிகி யௌமித்தீன் கடைசி மட்டும் இழுத்து விடுறது. இது கியாமுல் லைல மட்டும் இல்ல, கத்தமூட்ல 30ஆம் குர்ஆனை தமாம் பண்ணணும் கொண்டு வைப்பாங்க. யாசீன் அது மட்டும் வரும். குர்ஆன் தஜ்வீத் இத்ஹார் எல்லாம் வந்துரும். இப்படி ஆகுறது நிறுத்தி நிதானமாக ஓதரும். சில பேருக்கு அதுக்கு டைம் போகும் என்று எக்ஸ்பிரஸ் கோச் மாதிரி அடிக்கிறது. இதை சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க ஹாஃபில் ஒருவர் தானே, நிறுத்தி ஓதுங்க, பிரிச்சு பிரிச்சு ஓதுங்க, நிறுத்தி நிதானமாக செய்யணும் என்ற செய்தியை அபூதாவுதுல 4001வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இது பாருங்க, இன்னொரு சம்பவம் நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒருவர் என்ன செய்கிறார்? அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை கேட்க நினைக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 1 வருட காலமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இந்த விஷயத்தை கேட்கறதுக்காக தடுமாறி கொண்டே இருக்கிறார். எப்படி கேட்கறது எப்படி கேட்கறது அப்படின்னு கேட்கிறாரு. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை சந்திக்கிற டைம்ல வாங்க எங்களோட ஒரு பயணம் போகும் என்று 2 பேரும் போனாங்க. போற டைம்ல பயணத்துல சேர்த்து கொண்டாரா, மெதுவா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அவர் கேட்கிறார், யா அமீரல் முஃமினீன், மூமின்களின் தலைவரே, மனில்லத்தானி தலாஹரத்தானி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஸ்வாஜிஹி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள்ல ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையாக நின்று கூடி பேசக்கூடிய மனைவிமார்கள் 2 பேர் யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கே ஒன்று கொண்டு பேசக்கூடிய, ரசூலுல்லாஹ்வுடனே வாக்குவாதம் செய்யக்கூடிய 2 மனைவிமார்கள் யாரு என்று கேட்கிறார். கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, தில்க அஃஸத்து வ ஆயிஷத்து, அது யாரும் இல்ல, ஏண்ட மகள் அஃஸாவும் அபூபக்கர் மகள் ஆயிஷாவும் தான். இந்த 2 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? அல்லாஹ்வின் தூதர் கிட்ட வாக்குவாதம். அப்ப நம்ம பொண்டாட்டி மகள் சொன்னோன்னு கேட்டுக்கொள்வார்களா? அஃஸா ஆயிஷாவை என்ன பண்ணிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னே அப்படி இல்ல இப்படி இல்ல. ரசூலுல்லாஹ்வை கேட்பாங்களே, ஆயிஷா இந்த அக்கது ஜாத்துக்கு சைத்தானுக்கு உன்னிடம் உன்னுடைய சைத்தான் வந்து விட்டானா என்ற ரோசம் காட்டுறது. அவங்க சொல்றாங்க, உங்களை மாதிரி ஒரு புருஷனை என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி வச்சு கொண்டு இருக்கும் போது நீங்க பல மனைவிமார்களை மணந்திருக்க யாருக்குத்தான் ரோசம் வராம இருக்கும்? ரோசம் காட்டுறது. மாப்பிள்ள கொஞ்சம் இப்படி ரோட்ல போகும்போது தப்பி தவறி ஒரு பொம்பளோட மூஞ்ச பார்த்தாருன்னு வைங்க, இவ நோட் பண்ணுவான், கண்ணால பார்த்து கொண்டே தான் வாருது. மாப்பிள்ளோட கண்ணு எந்த பக்கத்துக்கு உருளுது, லெப்டுக்கா ரைட்டுக்கா? உங்களுக்கு விலகுதா? ஏண்டா சயின்ஸ்ல சொல்றாங்க, சைக்காலஜில சொல்றாங்க, பெண்களுடைய விஷனும் ஆண்களுடைய விஷனும்
ஆண்களுடைய விஷன் 360 டிகிரியில் இருக்கணும். இவன் கண்ணு உருட்டுறது தானே, கண்ணை உருட்டுறதுனால டிகிரி இப்படி இப்படி சுத்தும். பராக்கு பார்க்கறது கூட ஆண்கள் ரோட்ல. பெண்களுடைய விஷன் 180 டிகிரியில தான் இருக்கும். அண்ட் அவட இலக்கு என்ன தெரியுமா? ஜப் இருந்தா அவட ஜப், ஊட்டு வேலை, புருஷன் புள்ள ஊட கூட்டுறது, கழிக்கிறது, சமைக்கிறது. அவட விஷன் வந்து லிமிட் ஆகுது. இவன் விஷன் லிமிட் ஆகாது. இவன் விஷன் பம்பரமாய் சுத்தும். 360 டிகிரியில சுத்துறதுல கண்ணு உருளும். அந்த உருள்றதுனாலதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், கற்பை பேணிக் கொள்ளுங்கள். ஆண்களுக்கும் இருக்குது. இப்ப இப்படி இருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க? ரசூல் அடுத்த மனைவிமார்களோட பேட்டு வரும்போது கொஞ்சம் என்ன செய்வாங்க? சச்சரவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்களோட ரசூலோட வாக்குவாதம் பண்ண 2 பேர் அஃப்ஸாவும் ஆயிஷாவும் தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. மேலும் உமர் ரலியல்லாஹு ஒரு செய்தி சொல்றாங்க, இந்த பாருங்க, என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தா நான் சொல்லுவேன், நான் அப்படியெல்லாம் கடுமையா நிற்க மாட்டேன், மற்ற விஷயங்களை தான் சட்ட திட்டம் என்று வரும்போது நிற்பேன். நீங்க மார்க்க விஷயத்துல ஏதாவது கேட்டா அல்லாஹ் எனக்கு அதை பத்தி ஒரு தெளிவை தந்திருந்தா நான் ஒரு நாளும் சொல்லாம இருக்க மாட்டேன் என்று அவர்கிட்ட மென்மையை வெளிப்படுத்துறார். அந்த மென்மையும் இருக்குது அவர்கிட்ட. பிறகு அவர் சொல்கிறார், என்ன நடந்தது தெரியுமா? நான் என்னுடைய மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு முறை என் வியாபாரம் ஒன்று சம்பந்தமாக நான் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என் மனைவி என்ன சொன்னால், ஒரு வார்த்தை சொல்கிறார், லவ் சனஅத கதா வ கதா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி, நீங்க இப்படி இப்படி செய்யலாம் தானே, இப்படி இப்படி உங்களோட பிசினஸ் பண்ணலாம் தானே, கொடுக்கல் வாங்கல இப்படி இப்படி செய்யலாம் தானே ஒரு ஆலோசனை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மாலக வலிமாக ஆகுனா வஃபீம தகல்லுஃபுகி ஃபீ அம்ரின் உரீதுஹு. உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்ட விஷயத்துல நீ எதுக்கு வாய போடுறாய்? நான் செய்யற பிசினஸ் எனக்குரியது, நீ அதுல வாய போடாதேண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மனைவியை கண்டிக்கிறாங்க. அவருக்கு ஆலோசனை சொல்றது அவருக்கு விருப்பம் இல்லை, கண்டிக்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, அப்படியா? ஃபகாலத்லி அஜபல்லக யா இப்னுல் கத்தாப். இப்னுல் கத்தாபே, கத்தாபின் புதல்வரே, உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்குதே, ரொம்ப புதினமா இருக்குதே. அவங்க விஷயம் கொண்டு இப்ப இறக்க போறாங்க. என்ன தெரியுமா? மா துரீது அன் துராஜா அன்த வ இன் இப்னதக லா துராஜிஉ ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா யலல்ல யௌமஹு கல்பான. உங்ககிட்ட நான் பேசும்போது என்னோட ரோசம் பண்றீங்களே, உங்களோட மகள் அப்சா இருக்கிறாங்களே, அவங்க ரசூலா கிட்ட ஒன்று கொண்டு பேசி ஒரு நாள் முழுவதும் ரசூலா அவங்களோட பேசாம ஒதுங்கி இருக்கிறாங்களே, அதை பத்தி எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களோ என்று மகளோட விஷயத்தை போட்டு கொடுத்துறாங்க. மனைவிமார்களுக்கு, தாய்மார்களுக்கு இதுவும் ஒரு விதமான பிரச்சனை ஒன்றிக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மவளை இழுத்து பேசுறது. அவள் மட்டும், என்ற வாப்பாக்கு மவள் மேல பாசம் இருக்குமா, உண்ட மவள் மட்டும் நல்லமா என்று கேட்பாள் உம்மா. இவட யாரு? நீ தானே பெத்து கொடுத்தாய். அவர் வாடகைக்கு பெத்து வந்தாரா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வந்தாரா, காகில் ஃபுட் சிட்டில இருந்து வாங்கி வந்தாரா, பேக்கெட் பண்ணி வித்த புள்ளையாது? இவகிட்ட புள்ளதான். உண்ட மவள் மட்டும் இப்படி செய்யறா, ஓண்டை மவள் தானே. இந்த மாதிரி குத்தி பேசுற பழக்கம் இருக்குது, அந்த காலத்தில் இருந்து இருக்குது. இவங்க அதுக்காக சொல்லல, மகள் எப்படி நடக்கும் போது மட்டும் நீங்க என்னன்னு பார்க்க மாட்டீங்க, நாம அவங்களோட பேசினா மட்டும் எகிரி விழுவீங்க, இது என்ன நியாயம், புதுரமா இருக்குது அப்படின்றாங்க. உடனே அவர் எழுப்பி போறாரு, போயிட்டு கேட்கிறார் அப்சா கிட்ட, யா புனையத்து இன்னகி லதுராஜிஇன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ரசூலுல்லாஹ்வை புண்படுத்தும்படி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஹத்தா யலல்ல யௌமுஹு கல்பான். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் முழுவதும் கோபம் மடுமலைக்கும் படும் அளவுக்கு நீங்க ரசூலுல்லாஹ்வோட வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோனே, ஃபகாலத் அஃப்ஸத்து, அஃப்ஸா சொல்றாங்க, வல்லாஹி இன்னா லனுராஜிஉ, அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் தூதருடன் ஆர்கியூமென்ட் பண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். நான் மட்டுமல்ல, மனைவிமார்கள் ஒரு செட்டே இப்படித்தான் இருக்காங்க. அப்ப அது பரம்பரை விஷயம், டிஎன்ஏல கலந்தது. அதை மாத்த முயற்சி செய்யலாமா? முயற்சி செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? ஆட்டுத்தலையா தலையாட்டினாதான் அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம். இது டிஎன்ஏ பிரச்சனை. இவருக்கு கோபம் வருது. என்ன சொல்றாரு தெரியுமா?
ஐன்னி வாதிருக்கி உகூபத்தல்லாஹி வ கலப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா புனையத. என்ற அருமை மகளே, அல்லாஹ்வின் தண்டனையும் ரசூலுடைய கோபம் உன் மீது இறங்கிவிடக் கூடாது என்று நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன். ரசூலாவை கோபப்படுத்துவியா, அல்லாஹ்வோட தண்டனை வந்து இறங்கும், கவனமாயிரு. மகளுக்கு அட்வைஸ் பண்றாங்க, மாப்பிள்ளைய நோவடிச்சு கொண்டு மகள் இருந்தா பாப்பா போயிட்டு என்ன சொல்லக்கூடாது, மாமக்காரன் மருமகன் கிட்ட நீங்க என்ன ஐசா என்ன மகளுக்கு ஒரே ஏசி கொண்டு இருக்கீங்க அப்படி சொல்லக்கூடாது. மகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், புருஷனை அனுசரிச்சு போ, மார்க்கத்துக்கு முரணா வந்தா மட்டும் கராரா நில்லு, உலக விஷயத்துல அனுசரிச்சு போ, அவட உம்மாவோட நீ அனுசரிச்சு போ, இப்படி சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான் உமர் ரலியல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. மேலும் சொல்றார், லா யகுர்ரன்னகி ஹாதிஹி அல்லதி அஅஜபஹா உஸ்னுஹா உப்பு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இய்யாஹா யுரீது ஆயிஷா. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான ரொம்ப அழகான ஒரு மனைவி ஆயிஷா என்ற பெயரில் இருக்கிறாரே, அவளை போன்று நீ ஆகிவிடாதே அப்சாவேன்றாங்க. ஆயிஷா தான் ரோஷன் காட்டுறதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. அப்சாவும் ஆயிஷாவும் ஒரு கூட்டு சேர்ந்து கொள்றது, ரெண்டு பேரும் ரலியல்லாஹு அன்ஹுமா. ரசூல வேற மனைவிமார்களோட வீட்டுக்கு போயிட்டு வந்தா இவங்க ரெண்டு பேர் பேசி வச்சு கொள்றது. கருவேலை இலை வாசனை வருகிறது என்று நீயும் சொல்லு நானும் சொல்றேன். ரசூலாவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம். ரசூலா ஜெயினப் ரலியல்லாஹு வீட்டுக்கு போயிட்டு தேன் பானி குடிச்சு வராங்க. வீட்டுக்கு வந்தா அப்சா சொல்றாங்க, என்ன கருவேலை இலை வாசனை வருகிறது, விருப்பம் இல்லாத ஒரு வாசனை. அந்த வாசனை சொன்ன உடனே ரசூலா, என்ன கருவேலை இல்லையே, நான் தேன் தானே சாப்பிட்டேன், இல்ல பழைய தேன் போல. ஒரு ஹிண்ட். ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட வந்தோடனே அவங்களும் சேம் டயலாக். ரசூலுக்கு அப்பதான் புரியுது, ஓ இது கூட்டு சேல கூட்டுப்படையோ, அல்லாஹ் இது சத்தியமாக இனி நான் தேன் எனக்கு ஹராம் என்றாங்க. ரசூலா கண்டிக்கப்பட்டாங்க கடைசியில். யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத்தி அஸ்வாஜிக. உன மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ் ஹலாலாக்கினதை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்கோ என்று அல்லாஹ் இறக்குறான் குர்ஆன்ல சொல்றான். இவங்க ரெண்டு பேரால அல்லாஹ்வினால் கண்டிக்கப்பட்டார். அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதிரி கூட்டு சேருவாங்களா? இவங்க இப்படி சொன்ன உடனே ஆயிஷா போல நீ இருக்காதே, அவங்க ரசூலுக்கு அழகுல கூட பாசத்திலையும் கூட நீ அவங்களோட சேர்ந்து அவங்க ஆடுற மாதிரி நீ ஆடினு வெயி. அவங்க ஆடல, மார்க்கப்படித்தான் வாழ்ந்தாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி புருஷன்கிட்ட இருக்கத்தான் செய்வாங்க கூட குறையா. அப்படி இருந்தா அல்லாஹ்வின் தூதர் உன்னை வெறுத்துருவாங்கன்னு பயப்படுறாரு. ரசூலோட மனசுல வெறுப்ப சம்பாதிக்க கூடாது. இதை நான் போயிட்டு உம்மு சலமா கிட்ட சொல்லி, அவங்க மார்க்கம் தெரிஞ்சவங்க, மூத்த மனைவி ஒருத்தர் வேற, இந்த புள்ளை இளம் சிறுசுகளுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட போறாங்க. கேட்டு சொல்றாங்க, இப்படி இப்படி பாருங்களே, ஆயிஷாவும் அப்சாவும் சேர்ந்து ரசூலா இப்படி கோவப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே உம்மு சலமா சொல்றாங்க, அஜபன் லக்கயா இப்னுல் ஹத்தாப், இப்னு ஹத்தாபே உங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. தகல்த ஃபீ குல்லி ஷைஇன், நீங்க எல்லா விஷயத்திலையும் மூக்கு நுழைச்சு கொண்டு இருந்தீங்க. அத்தா தபுதகி அன் ததுகுல பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்வாஜி, இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கும் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் மத்தியில் உள்ள பஞ்சாயத்திலையும் மூக்கு நுழைவிக்க வந்து விட்டீர்களோ? எப்படி? இன்னொரு கூட்டுப்பாட ஆயிஷா அப்சா உம்மு சலமா பிறகுதான் இந்த இவ்வளவு காலம் எல்லா விஷயத்திலையும் மூக்கு நுழைப்பீங்க, இப்ப ரசூலுக்கும் மனைவிமார்களுக்கும் உள்ள பஞ்சாயத்துல நீங்க மூக்கு நுழைக்க வந்துட்டீங்களா என்று சொன்னோன்னே அவங்க சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஹதத்னி, என்ன ஒரு பிடி பிடிச்சாங்க பாருங்க. உம்மு சலமா உடல் ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க, சொல்லாததை மத்த சொன்னது என்னன்றத சொல்லல, என்னை ஒரு பிடி பிடிச்சாங்க. வல்லாஹி அஹ்தன் கசர்தனி அன் பாலிமா குந்து அஜிது, எனக்கு ஏற்பட்ட கோபத்துல பாதிய அவங்க பேசின பேச்சிலே எனக்கு இல்லாம போயிருச்சு. அப்படி கண்ட்ரோல் பண்ணி விட்டாங்க, நீ என்னைய லாக் பண்ணிட்டாங்க. சொல்றாங்க ஃபஹரஜ்து மின் இந்தியா, இதுக்காக இருந்தா நமக்கு தான் அசிங்கம் என்று நாம வெளியே வந்துட்டோம் அந்த இடத்துல இருந்துன்றாங்க. இந்த செய்தியை நாங்க புகார்ல பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட பிரச்சனையாகி ஒரு பந்தலை கட்டி கொண்டு ஒரு மேல் மாடியில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு படையுடைய எச்சரிக்கை நமக்கு இருந்தது. அந்த படை எச்சரிக்கை, கஸ்தானிய மன்னன் ஒருவன் நம்மை மீது படையெடுத்து வருவான் என்ற ஒரு எச்சரிக்கை சூழ்நிலையும் இருந்தது. நான் இந்த பிரச்சனை தாங்க எல்லாம் போயிட்டு வீட்டில் கதவை மூடி விழுந்துட்டேன். திடீரென்று ஒரு அன்சாரி தோழர், என்னுடைய பக்கத்து வீட்டு அண்டை வீட்டார், அவர் கதவை தட்டுறாரு. இவரும் அவரும் தான் வியாபாரத்துக்கு போவாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அவரு
கதவை தட்டு உடனே நான் உடனே கேட்டேன். என்ன கேட்டேன்? கஸ்ஸானிய மன்னன் வந்துட்டானா? பிரச்சனை சீரியஸ் ஆகிக்குதா? கதவை இப்படி வேகமா தட்டுறீங்க, படை எடுத்து வந்தாச்சா, போருக்கு ரெடி ஆகணுமான்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட விஷயம் இல்ல, அதை தாண்டின ஒரு விஷயம் நடந்திருக்குது. வாங்க, அல்லாஹ்வின் தூதர் மனைவிமார்களை விட்டு பிரிந்து கோபப்பட்டு ஒரு பந்தலை கட்டி கொண்டு தனியா ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறாங்க. தலையில கை வைக்கிறார் இவர். இப்ப தானே சொல்லி வந்தேன், இவங்க கேட்கலையே. போயிட்டு ரசூலுல்லாஹ் உடனே பார்க்க விடுறாங்க. அல்லாஹ்வின் தூதரை நோவினப்படுத்துறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க அதுல யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் டென்ஷனா எவ்வளோ பெரிய வேலை பண்றாங்க, இந்த டென்ஷனை பண்ணி விட்டா இன்னும் பிரச்சனை ஆகிருமே. ரசூலுல்லாஹ்வுடைய பணி மகத்தான பணி. கணவனை ஃப்ரீடமா ஒர்க் பண்ண விடணும். கணவனை போயிட்டு நொய் 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 என்று கொண்டு கொசு சத்தம் மாதிரி நொய் என்று கொண்டு இருக்கக்கூடாது, ஃப்ரீயா ஒர்க் பண்ண விடணும். அப்ப இவங்க ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு தலையணையாக கூலங்களை சேர்த்து, குப்பைகளை சேர்த்து, இலக்கொலைகளை சேர்த்து ஒரு தலையணையாக வைத்துக் கொண்டு ஒரு போர்வையும் இல்லாமல் தரையில் அந்த பந்தல்ல படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. இவர் போயிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்படி நடந்த விஷயம் என்னன்றதை சொல்றாங்க. சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா பலகது ஹதீஸ உம்மி சலமா, உம்மு சலமாவுடைய இந்த செய்தியை நான் சொன்ன உடனே தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். உம்மு சலமா இப்படி வாங்கிட்டாங்களோ, அவங்கள வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ்வே சிரித்தார்கள் என்று அந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. உம்மு சலமா நியாயத்தை நிலைநிறுத்தம். கணவன் மனைவி பஞ்சாயத்து அவங்க பார்த்துக்கொள்ளட்டும், நாங்க இதுக்கு மூணாவது ஆள் தலையை போடணும். ரசூலாவே அதை சீரியஸா எடுக்கல. ஆனா ஒரு கட்டத்துல ரசூலாக்கு சீரியஸ் ஆகுது, பந்தல் போடுற அளவுக்கு, ஒரு இடத்துல தனியா ஒதுங்குற அளவுக்கு ரசூலாக்கு சீரியஸ் ஆகுது. பிறகு ரசூலா ஒரு மாச காலத்துக்கு நான் இறங்க மாட்டேன்ட்டாங்க, ஒருத்தருடைய வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டாங்க. ஏழாம எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, என்னைய தொந்தரவு பண்ணினா உங்களுக்கு மத்தா தந்து எல்லாத்தையும் விவாகரத்து செஞ்சிருவேன். பிறகுதான் எல்லாரும் அடங்கு கண்ட்ரோலுக்கு வராங்க. அல்லாஹ்வே குர்ஆன் வசனம் இறக்குறான், நீங்க அடங்கிருங்க, அல்லாஹ்க்கு பயப்படுங்க, மறுமைக்காக வாழுங்க, தூதரை தொல்லப்படுத்தாதீங்கன்னு அல்லாஹ்வே குர்ஆன் வசனம் இறங்குற செய்தியை நாங்க பார்க்கிறோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்காங்க. இது புகாரில 4913வது செய்தி. இப்படி அன்பு மனைவியாக தன்னுடைய புருஷனுக்கு அபூ சலமாவுக்கு, பிறகு அதைவிட சிறந்த புருஷனாக வந்த அல்லாஹ்வின் தூதருக்கு, மார்க்கத்தில் ஞானம் பெற்றவராக, மார்க்கத்திற்காக முதல் ஹிஜ்ரத், இரண்டாவது ஹிஜ்ரத் என்று தியாகம் செய்தவராக, பல போர்க்களங்களில் பங்கு பெற்றவராக, குர்ஆனை மரணம் செய்தவராக, பல ஹதீஸ்களை ரிவாயத் செய்தவராக, மார்க்க சட்டதிட்டங்களை விளக்கக்கூடியவராக, குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவராக, ஓத கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, இது போன்று நியாயங்களின் போது உரத்த குரலில் பேசக்கூடிய ஒரு தைரியசாலியாக, பலருக்கும் உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக நம்முடைய தாயார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள். இது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை. ஆண்களுடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரர் சொன்னார், என்னோட பெண்களுக்கும் சொல்லுங்க, அவங்களும் ஈமானோட இஸ்லாத்தோட வாழணும். ஆம்பளைக்கு சொன்னா ஆம்பளை மட்டும்தான் இப்படி இருப்பாங்க, பெண்கள் இருக்க மாட்டாங்க, அதனால அது ஆம்பளையோட விஷயம் தானே போயிடுவாங்கன்னு பெண்களை நோக்கியும் சொல்லுங்கண்டாங்க. இப்ப பாருங்க, அந்த ஆண்களுக்கு அதே தரத்துல நின்று பெண்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மார்க்கத்துக்காக உடலாலும் உயிராலும் அறிவாலும் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு விளங்குது. அத்தகைய நல்ல பெண்களாக நம்முடைய அனைத்து பெண்களும் முஸ்லிம் பெண்கள் மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.